மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். Gospel of Mark chapter 5 verses 1 to 7. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதறிய நாட்டில் வந்தார்கள். அவர் கடலிலிருந்து இறங்கிய உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவனுக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒரு நாளும் கூடாதிருந்தது. அவன் அநேக தினம் விளக்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்ததான நாட்களிலே When Lord ஒரு Jesus, பிசாசு பிடித்ததான மனிதனை சுகமாக்கினதை குறித்து இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். in this scripture portion, we read about an incident when Lord Jesus Christ was found in this earth. He healed a man who was possessed with an unclean spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கதரேனருடைய நாட்டிற்கு அவர்கள் வந்தார்கள். Lord Jesus Christ and his disciples, they came to the countryside of the Gadarenes. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ளதான ஒரு மனுஷன் அவருக்கு எதிராக வருகிறார். When he was come out of the ship, immediately the man who was possessed with an unclean spirit came out from the tomb. வேதம் சொல்கிறது அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்ததாக வாசிக்கிறோம். The scripture says that his dwelling place was found among the tombs. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. No one was able to bind him with fetters. அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. Because that he had been often bound with fetters and the chains had been plucked asunder by him, and the fetters broken in pieces, neither could any man tame him. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். Always night and day he was in the mountains and in the tombs crying and cutting himself with stones. இந்த பிசாசு பிடித்ததான மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தூரத்திலே கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரிலே உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். This man was possessed with the devil. He saw Jesus in a far off distance. He ran and worshipped him and cried with a loud voice, saying, "What have to do with thee?" கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இருக்கக்கூடியதான ஆவியை அதட்டினார். அவன் ஒரு பூரணமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார். Now Jesus, he commanded this spirit to go away, and thereby he was cured. இந்த வசனத்திலே பிசாசு பிடித்ததான மனிதனுக்கு இருக்கக்கூடியதான 6 விதமான தன்மைகளை குறித்து நாம் படிக்கிறோம். In this verse we read about the 6 characters that is found in a man who is possessed with his unclean spirit. முதலாவது, அந்த பிசாசு பிடித்த மனிதன் பிரேத கல்லறையில் குடியிருந்தான். First of all, the man who is possessed with his devil, he was dwelling near the tomb. இரண்டாவது, அவனை அடக்குவதற்கு ஒருவராலும் கூடாதிருந்தது. Second, none were found to control or tame him. அவனை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டினாலும் அவைகளை முறித்து தகர்த்து போடுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Though he was bound with fetters and chains, but he was able to pluck asunder and remove that. ஏன் அவனை சங்கிலிகளினால விலங்குகளினால அவனை கட்டி வைக்கிறாங்க? Why they were binding him with chains and with fetters? அவன் கல்லறையிலே குடியிருக்கிறான். Because he was dwelling in tombs. அவனுடைய பெற்றோர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? What his parents would have thought about him? போய்
கல்லறையில குடியிருக்கிறானே, he is dwelling in the tomb. பிசாசு பிடிச்சவனா இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுல சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க. Even he may be possessed with this devil, let him remain in the house, thereby he was bound with chains. அவன் அவைகள் எல்லாவற்றையும் முறித்து போட்டுவிட்டு மீண்டும் கல்லறையிலே குடியிருந்தான். But he would pluck asunder, break everything, and he once again dwelt in tombs. இதைத்தான் வேதம் சொல்கிறது, அவனை அடக்குவதற்கு ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். This is what we read. The scripture emphasize that neither could any man tame him. மூன்றாவது அவனை குறித்து நாம் படிக்கிறதான வேளையிலே அவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கொண்டிருந்தான். Third point, when we read about him, always night and day he was in the mountains and in the tombs crying. அவன் எப்போதும் கூக்குரல் இடக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டான். Always he was found a person who will always cry. நான்காவது அவன் தன் கல்லுகளினாலே தன் சரீரத்தை அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான். Fourth, he will cut his body with stones. அவனுக்கு இருக்கக்கூடியதான சொந்த சரீரம் கல்லை எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழிச்சுக்குவான். But in his own body he will make use of a stone to just. ஒரு மனுஷன் தெளிந்த புத்தி உள்ளவனா இருப்பானால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. If a man is sober, has a good mind, he will never do this. அந்த பிசாசு அவனுக்குள்ள இருக்கிறபடியினால் அவனை காயப்படுத்தி கொண்டிருந்தது. Because the devil was dwelling in him, it was holding him. ஐந்தாவது ஆறாவது காரியத்தை 15வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். In verse 15 we read about the 6th and 7th. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையிலே Mark chapter 5 verse 15 when we read, அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கின பிற்பாடு after the devil departed from that man, அவன் வஸ்திரம் தரித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். we read that he was wearing clothes. அப்படியானால் பிசாசு அவனுக்கு பிடித்திருக்கிறதான வேளையிலே அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் தரித்திருக்காதவனாய் காணப்பட்டான். If so, we could understand when he was possessed with the devil, he was not wearing any clothes. ஆறாவது இதே 15வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையிலே 6th point when we read in the same verse 15, இந்த பிசாசு அவனை விட்டு நீங்கின பிற்பாடு அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்தான். after the devil departed from him, he was having a right mind. அதற்கு முன்பாக அவன் பிசாசு பிடித்திருக்கிறதான வேளையிலே புத்தியிலே தெளிவில்லாதவனாய் காணப்பட்டான். Before that, when he was possessed with devil, he was not having a very clear mind. மீண்டும் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Again I repeat, அவனுடைய குடியிருப்பு பிரேத கல்லறையில் இருந்தது. his dwelling place was found in the tomb. இரண்டாவது அவனை அடக்குவதற்கு ஒருவராலும் கூடாது இருந்தது. Second, none was there to tame him. மூன்றாவது அவன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். Third, he was always crying. நான்காவது தன்னுடைய சொந்த சரீரத்தை கல்லுகளினாலே காயப்படுத்தினான். Fourth, by stones he was wounding his own body. ஐந்தாவது அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் காணப்பட்டான். Fifth, he was not wearing any clothes. ஆறாவது அவன் தெளிந்த புத்தி இல்லாதவனாக காணப்பட்டான். Sixth, he was not having a very right or clear mind. தனக்கு என்ன நடக்கிறது, தன்னை சுற்றிலுமாக என்ன நடக்கிறது என்பதை அறியாதவனாய் காணப்பட்டான். He was unaware what's surrounding, what is happening around him. இப்படிப்பட்டதான பிசாசு பிடித்ததான மனிதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். Lord Jesus Christ, he healed this man who was possessed with this devil. நம்முடைய மத்தியிலும் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் காணப்படுகிறது. Even in our midst, such struggles are found among the children of God. நாம் ஆவிக்குரியவர்கள் தான், பக்திக்குரியவர்கள் தான். நம்மிலும் ஒரு கூட்டத்தாரை பிசாசானவர் வஞ்சித்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் வைத்திருக்கிறார். We are spiritual as well as we are godly, but Satan has also put some on this bondage. நம்மோடு கூட போராடுகிறதான பிசாசனுடைய வல்லமைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாத பட்சத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்படும். Our spiritual life will be a question mark if we are not able to trace out this power of devil that is working in us. பொதுவாகவே இந்த உலகத்திலே இரண்டு விதமான ஆவிகள் கிரியை செய்கிறது. Normally in this world, two different spirits are working. ஒன்று நம் மத்தியிலே கிரியை செய்கிறதான பரிசுத்த ஆவியானவர். First of all, the Holy Spirit that is working amongst us. மற்றொன்று இந்த முழு உலகத்தையும் மோசம் போக்குகிறதான பிசாசு என்று அழைக்கப்படுகிறதான ஒரு அசுத்த ஆவியினுடைய வல்லமைகள். Second, the power that devil, unclean spirit that is who will deceive every mankind. பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும்
இவர்கள் இருவருக்கும் சரீரம் இல்லை. Both for the Holy Spirit and for this unclean spirit, they don't have a body. சரீரம் இல்லாதபடியினால் சரீரம் உள்ள ஒரு மனுஷனுக்குள் குடியிருக்க விரும்புகிறது. Because they don't have a physical body, they are in search of a body so that they might dwell therein. நாம் யாருக்கு இடம் கொடுக்கிறோமோ பிசாசானவன் அவர்களுக்குள்ளே குடியிருக்கிறார். For whom we give room, Satan will dwell in them. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை, பரிசுத்தத்தின் வேலையை, அவரை போல வாழக்கூடியதான ஒரு ஜீவியத்தை நமக்குள் உருவாக்குவார். If we give room for the Holy Spirit, He will create a chance, or He will modify everything that we might live a holy life. நாம் பிசாசுக்கு இடம் கொடுப்போமானால் அவன் நம்முடைய வாழ்க்கையில் புகுந்து நம்முடைய ஜீவியத்தை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ கெடுத்து நம்மை நரகத்தின் மகனாக மாற்றி விடுவான். But if we give room for this devil, he will enter in. To what extent he might spoil us or ruin us, he will ruin, destroy and lead us to hell. ஒருவேளை எனக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் Perhaps we might say there is no relationship with me with Satan. ஆவிக்குரிய ஜனங்களை வீழ்த்தும்படிக்கு இப்படிப்பட்டதான வல்லமைகள் இந்த கடைசி காலகட்டங்களிலே போராடி கொண்டிருக்கிறது. To pull down the spiritual people in the last time frame, such powers are working. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து யாரை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். Devil, knowing that he has only a limited time frame, he is roaming around thinking whom he may devour. இந்த வல்லமைகள் எப்படி நமக்குள் கிரியை செய்கிறது என்பதை பகுத்தறிந்து அந்த வல்லமைகளை நம்மிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். We should discern how these powers work against us, and we should rid away or take away these powers. வேதத்திலே சிம்சோனை குறித்து நாம் படிக்கிறோம். In the scripture we read about Samson. சிம்சோன் என்றதான வார்த்தைக்கு சூரியனை போன்றவன் என்ற அர்த்தம். For this word Samson, he is a man similar to a sun. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால் சூரியனை போன்றவனாக ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். For the children of Israel, he should be a source of blessing, or he should resemble like the sun. அவன் பிறப்பதற்கு முன்பாக அவனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன? Even before his birth, what is said about him? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். He shall redeem the people of Israel away from the hands of the Philistines. ஏனென்றால் காலகட்டங்களிலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டார்கள். Because on those days Philistines they ruled the Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக காணப்பட்டார்கள். The Israelites, they were found in great trials. அவர்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார். To redeem them from their hands, God has chosen him. இவனுடைய வேலை என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கணும், இவர்கள் ஆளுகை செய்யணும், ஒரு நியாயாதிபதியாக இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். What is his work? His assignment was to redeem Israelites from the hand of the Philistines, and they should rule. இவனுக்குள் இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு ஆவியை பெலிஸ்தியர்கள் விளங்கிக் கொண்டார்கள். Philistines, now they understood the special spirit that was found in him. அவன் மகா பலம் உடையவனாக காணப்பட்டான். He was having a great strength. அவன் கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பெடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். By taking the bone of an ass, he killed 1000. ஒரு பட்டணத்தினுடைய நிலைகளையும் வாசல்களையும் அதை சுமந்து கொண்டு மலைக்கு அவன் ஏறி போனான். And he carried all the wooden structures and he climbed up the mountain. கழுதை 300 நரிகளை பிடித்து வாளோடு வாழ்க்கை சேர்த்து கட்டி பெலிஸ்தியருடைய வெள்ளாமைகளை எரித்து போட்டான். And he gathered 300 fox and tied all with a tail, and he might destroy all the fields. இப்படி பலமான காரியங்களை அவன் செய்து வருகிறான். Likewise, he was doing great works. பெலிஸ்தியர்கள் அவனை அடிமைப்படுத்தும்படிக்கு நினைத்தார்கள். Now Philistines thought subdue or put him as a slave. அவனை அடிமைப்படுத்த வேண்டுமானால் அவனுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளும்படிக்கு விரும்பினார்கள். Now they tried to find out where does his strength lie so that he might be as a slave. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றானே, அவனுக்கு இந்த பலம் எங்கிருந்து வந்தது? He is doing such a great thing. From where did he get this strength? அவனுடைய பலத்தை அவர்கள் அறிந்து அதை அழிப்பதற்கு முன்பாக அவனுடைய பலவீனத்தை அறிந்து கொள்ள விரும்பினார். Before trying to know where his strength was lying, before that itself they thought where is his weakness. அவனுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டார்கள். Now they know his weakness. அந்த குறிப்பிட்ட நபரிடத்திலே போயிட்டு பெலிஸ்திய அதிபதிகள் 1100 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். And to the particular person, the Philistines, they gave 1100 silvers. நீ என்ன செய்ய வேண்டுமானால் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எங்கே இருக்கிறது என்று அறிந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும். And your task, you
need to find out somehow this event, try to find where his strength is lying. அந்த நபருக்கு சிம்சோன் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். Now we read that Samson, he revealed his heart to that particular நான் person. பிறந்த நாள் முதற்கொண்டு நான் நசரேயனாக காணப்படுகிறேன். Right from my birth, I am a Nazarite. நசரேயன் என்றால் அக்காலத்திலே காணப்படுகிற நசரேய விரதம் என்கிறதான ஒரு பொருத்தனை, பிரதிஷ்டை. Wow, that means remaining as a Nazarene in the Old Testament period. அந்த பிரதிஷ்டை அவன் மீது இருக்கிறபடியினால் அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக பலசாலியாக காணப்பட்டான். Because that consecration was found in him, he was found as a mighty warrior. அவனுக்கு இருக்கக்கூடியதான பலம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்தபோது, when they knew where the strength he possessed, where did it come from, அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவனுடைய பலத்தை எடுத்து விட்டார். making use of his weakness, they tried to remove his strength away. சிம்சோன் எப்படி மரித்தான்? Samson, how did he die? என் ஜீவன் இந்த பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி மரித்தான். He said, let my life go away with this Philistines. பெலிஸ்தியரோடு கூட சாவதற்காகவா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்? Did the Lord choose so that he might die with the Philistines? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சகனாக தெரிந்து கொண்டார். He has chosen him so that he might be a savior for Israelites. அவனுக்குள் பலம் இருந்தது, தன்னுடைய பலவீனத்தை அறிய தயங்கி விட்டான். He had strength, but he failed to understand his weakness. அருமையானவர்களே, நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும், Dear ones, no matter we might be all spiritual, நமக்குள் எத்தனை மேன்மையான அனுபவங்கள் நமக்குள் காணப்பட்டாலும், no matter great excellent works might be found in us, நமக்குள்ளும் சில பலவீனமான காரியங்கள் காணப்படுகிறது. within us also there are some weakness அந்த found. பலவீனமான காரியங்களை நாம் அழிக்காத பட்சத்தில் அந்த பலவீனம் நம்முடைய பலத்தை, நம்முடைய மேன்மையை நம்மிலிருந்து எடுத்துவிடும். If we fail to destroy this particular weakness aspect in our life, this weakness will try to ruin the strength that we நாம் have. பிசாசுக்குரியவர்களாக நிரந்தரமாக நாம் மாற்றப்படுவோம். Then permanently we will be found only for devil. ஒரு தேவனுடைய பிள்ளைகளை பிசாசானவன் ரெண்டு விதத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Devil, he is working in two different ways against God's people. முதலாம் பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, First of all, when we refer 1 Peter chapter 5 verse 8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். be sober, be vigilant, because your adversary the devil as a roaring lion walking about seeking whom he may முதலாவது அவன் devour. கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கிரியை செய்கிறான். First of all, he is working as a roaring lion. இரண்டாவது 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, Second, when we read from 1 Corinthians chapter 11 verse 3, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Apostle Paul says that that Satan, how it beguiled Eve, likewise I also be worried about how you might be. ஆதாம் ஏவாள் இவர்களுடைய மனது எப்படி கெடுக்கப்பட்டது? How the mind of Adam and Eve got corrupted. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே அவர்களை வஞ்சித்து போட்டது. Satan by its subtlety it deceived them. அப்போ சிங்கத்துக்கு ஒப்பிட்டும் சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டும் வேதத்திலே நாம் படிக்கிறோம். So in the Bible we read that it's related with lion as well as with serpent. ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை தாக்குமானால், If a lion harms a man, வெளியரங்கமான காயங்கள் ஏற்படும். outwardly there will be visible wounds. ஆனால் ஒரு சர்ப்பமானது ஒரு மனிதனை தீண்டுமானால், But if a serpent bites a man, ஒருவேளை வெளியரங்கமான ஒரு காயங்கள் இல்லாவிட்டாலும் perhaps no outward appearances of any wounds, அது குத்துகிறதான நேரத்திலே அதனுடைய விஷமானது அவனுடைய இரத்தத்தில் ஏறி அவனை மரணத்திற்கு கொண்டு போகும். at that point of time when it bites a man, the poison enters a man's blood and it will kill him. சிங்கம் தாக்கும் போது வெளியரங்கமான காயங்கள் காணப்படும். When lion attacks, outward wounds will be appearing. வெளியரங்கமான காயம் மட்டும் இல்ல, மனுஷனை கடிச்சு சாப்பிட்டுட்டு கூட செய்திடலாம். Not only outward bites, but even it might swallow the entire body. சர்ப்பமானது கொத்துகிறதான நேரத்தில் ஒருவேளை அந்த காயம் வெளியரங்கமாக தெரியாவிட்டாலும், But when a serpent bites, no matter the wound might not be visibly outside, அதனுடைய விஷங்கள் ரத்தத்தில் ஏறி அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். its poison will mix with the blood and it will enter his body. பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்? So how devil works? ஒன்று வெளியரங்கமாக கிரியை செய்கிறான், மற்றொன்று யாரும் அறியாத விதத்தில் அந்தரங்கமாக கிரியை செய்கிறான். He works outwardly as well as he also works inwardly in a secret place. ஒரு கூட்டத்தாருக்கு வெளியரங்கமான பிசாசனுடைய கிரியைகள் காணப்படுகிறது. For
one group, outward appearances of devil or attacked by devil, it will be visible. அவர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு ஆடுகிறார்கள். பலவிதமான பிசாசினுடைய சேஷ்டைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். They will be possessed by devil and they will reveal some works of devil in the body. ஆனால் மற்றொரு கூட்டத்தாருக்கோ பிசாசானவன் வெளியரங்கமாக கிரியை செய்வது அவர்களுக்கு தெரியவில்லை. But for the other group, they are not able to discern certain is working against them. பிசாசானவன் அந்தரங்கமாக அவர்களுடைய சுவாபத்தின் பகுதியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The devil will be working secretly, that means he will be working inside in their characters. அருமையானவர்களே, பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாக கிரியை செய்தாலும் நமக்குள் அந்தரங்கமாக நம்முடைய சுவாபத்தின் பகுதியிலே கிரியை செய்தாலும் நாம் பகுத்தறிந்து அவற்றிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். Dear ones, need to discern and come out, no matter Satan works outwardly or he might work inwardly with our characters. நாம் வெளியே வர முடியாத பட்சத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிந்து போய்விடும். When we are unable to come out, then our spiritual life get ruined. உதாரணமாக நாம் பேதுருவை எடுத்துக்கொள்வோம். For an example, let's take Peter. அவன் ஒரு நல்ல அப்போஸ்தலன். He is a good apostle. ஒரு சந்தர்ப்பத்திலே பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். In one situation, Lord Jesus, he rebuked this Peter. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து He கொள்கிறார். said, rebuke, get thee behind me, Satan. அவனுக்குள்ள ஏதாவது பிசாசு வெளியரங்கம் ஆடிட்டு இருந்துச்சா? Did Satan make use of his body so that he was not under control? இப்படி இருக்கிறதான வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார்? At this junction, why Jesus said, get thee behind me, Satan? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொன்னார். You are not thinking in mind and the mind to do God, but you are thinking only man. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசிய காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்களைப் போல தோன்றுகிறது. Though all the conversation he had with Jesus might outwardly look that it is good. இயேசுவே நீர் பாடுபடக்கூடாது, இவைகளெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி அன்பு கூர்ந்து சொல்வது போல சொல்றார். Jesus, you should not suffer like this, you should not undergo all this suffering. Likewise he said as if he is showing his love. அவருடைய வார்த்தையிலே ஏதோ அன்பு இருக்கிறது போல தெரிகிறது. Perhaps we might feel that love is found in his words. எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு வைங்களேன். Assume I have some problem. நீங்க என்கிட்ட சொல்றீங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரணும். You or will say to me, Pastor, will you? நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்களே. You have left everything and stepped forward for the Lord's ministry. இப்படி ஒரு காரியத்தை சொல்லும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? So how would be my mindset when you convey this message to me? நமக்காக பரிதாபப்படுறாங்களே, நமக்காக இவ்வளவு ஆதங்கப்படுறாங்களே அப்படின்னா உங்கள் மீது எனக்கு ஒரு அன்பு காணப்படும். So they show empathy towards me like this, I might show a love towards you. பேதுரு அப்படிதான் சொல்றான், ஆண்டவரே இவைகளெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாதுன்றான். Peter in this angle he said, Lord, such things should not happen to you. இயேசு சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்றார். Jesus said, get thee behind me, Satan. அப்படியானால் பிசாசானவன் அவனுக்குள் எங்கே கிரியை செய்தான்? If so, in which place did Satan walk in him? அவனுடைய சுவாபத்துக்குள் கிரியை செய்தான். He worked in his character. இதனால் பேதுருவினால் அந்த சூழ்நிலை அதை பகுத்தறிந்து கொள்ள முடியவில்லை. At this moment Peter was not able to discern this. அருமையானவர்களே, பிசாசானவன் நம்மோடு கூட போராடுவான். Dear ones, Satan will always struggle against us. அந்த தந்திரங்களை நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். We should discern its subtlety. உதாரணமாக ஒரு எலியை நாம் எடுத்துக்கொள்வோம். For an example, let's take a rat. அந்த எலியை நாம் கொல்லும்படிக்கு நாம் விரும்புகிறோம். We desire to kill the rat. அந்த எலியை கொல்லும்படிக்கு விரும்புகிறதான நேரத்தில் வெறும் விஷத்தை ஒரு பாக்கெட் வாங்கி அதை கொட்டி வைக்கிறது இல்லை. At this point of time, to kill the rat, we will not simply pour out the poison to kill the rat. வெறும் விஷத்தை கொண்டு போய் நீங்க கொட்டி வச்சீங்கன்னா எலி சாப்பிடுமா? If you pour the poison, will the rat eat it? அது எலி சாப்பிடவே சாப்பிடாது. Never will the rat eat. அதற்கு என்ன கொடுப்போம்? So what we will give? 99% அதுக்கு விரும்பின ஆகாரத்தை தருவோம். 99% we will provide the food that is delicious. அது விரும்பி சாப்பிடக்கூடிய ஆகாரம் 99% இருக்கும். That desired food the rat eats, 99% we will have. 1% தான் அதிலே விஷம் கலக்கப்பட்டிருக்கும். 1% poison will be mixed in that அப்போ food. எலி என்ன நினைக்கும்? அதுக்கு நல்ல ஆகாரம் தான் நினைக்கும். The rat will think it has got a very good food. அதை சாப்பிட்டு அது மரித்து போகும். It will eat and it will die. ஒரு பாக்கெட் விஷத்தை கொட்டி பாருங்க, அது தொடவே தொடாது. But if you pour out a complete poison of this, அதுக்கு விரும்புகிற ஆகாரத்தை வைத்து விட்டு கொஞ்சம் பாய்சனை மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே அது சாப்பிட்டு மரிச்சு போகுது. and it will die after we mix 1% to the desired food of the rat. அதுபோல பிசாசானவன் ஒரு ஆவிக்குரியவர்களுக்குள் எப்படி கிரியை செய்கிறான்? Likewise, how the devil will work in a godly person. 99 நல்ல காரியத்தை போல அவர்களுக்குள் நல்லதை உண்டாக்க
உண்டாக்குவது போல உண்டாக்கி விடுகிறார். He will create as if he is creating good in this 99%. ஏதோ ஒரு காரியம் கொஞ்சம் மட்டும் பிசாசு தன்னுடைய காரியங்களை உள்ளே புகுத்துகிறார். Few things that only he will just penetrate, insert his things in our life. நாம என்ன நினைக்கிறோம்னா அந்த ஒரு பகுதி விஷத்தை பார்க்கறது இல்ல, 99 பகுதி நல்லதா இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு விட்டுறோம். பிசாசு நம்மை அழித்து விடுகிறார். He will never look this one person. We concentrate on the 99% that appears good. அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குடி உலக காலம் இருக்கலாம். Dear one, we might be saved and for a long period of time we might be found in this church. இன்னைக்கு வரைக்கும் பக்தியா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம். Till this moment we might show zeal, we might be godly. இதுதான் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. Never we could ascertain that this could continue in my lifetime. இன்றைக்கு இருக்கக்கூடியதான இதே ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. We could not say guarantee that this I might remain in the spiritual significance that I have till the last. பிசாசானவன் நம்மோடு கூட போராடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும்படிக்கு நம்மை அனுதினமும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். Every day Satan is pursuing so that he might always strive against us and will try to destroy us. இவைகளை பகுத்தறிந்து அந்த வல்லமையிலிருந்து தேவனுடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். We need to discern this carefully and God's people should be delivered from such powers. இனி வாசித்து தானே இந்த வேத பகுதிக்கு நாம் கடந்து வருவோம். Now let's come to the scripture portion which we have read. இந்த பிசாசு பிடித்ததான மனிதன் எங்கே குடியிருந்தான்? கல்லறையிலே குடியிருந்தான். We read that this devil possessed man, unclean spirit, he was dwelling in tombs. எந்த மனுஷனாவது போய் நல்லா இருக்கிற மனுஷன் கல்லறைக்குள்ள குடியிருப்பானா? Can any good man will dwell in the tombs? ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு போறோம், அடக்கம் பண்ணி முடிச்சிட்டோட வீட்டுக்கு வந்துடுறோம். We try to bury a dead man. After finishing this, we will return to our house. நம்ம நேசிக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு உறவினர் மரிச்சு போனாலும் சரி, முடிச்சிட்ட உடனே நம்ம வெளியே வந்துகிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். It might be a loved father, parent, or any relative. After its burial, we come to our house. அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம யாரும் விருப்பப்படுறதில்லை. No one will desire to dwell in that place. ஆனால் பிசாசு பிடித்த அந்த மனிதன் அவனுடைய குடியிருப்பு வீட்டில் அல்ல, கல்லறையில் இருந்தது. But first we read that for this man who was possessed with this evil spirit, his habitation was not in the house, it was in the tomb. இந்த கல்லறையிலே யார் காணப்படுவார்கள்? Who will be found in this tomb? மரித்தவர்கள் தான் கல்லறையிலே காணப்படுவார்கள். Only the dead shall be found in the tomb. பிசாசானவன் நம்மையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை கொடுத்து நம்மை கல்லறையிலே வைத்திருக்கிறது. Devil, by creating a death in our spiritual life, it has placed us in the tomb. தயவு செய்து கவனமாக கேளுங்கள். Please listen carefully. இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறேன். Now I want to compare this portion in our life. எப்படி ஒரு மரித்த மனுஷன் கல்லறைக்குள்ளே காணப்படுகிறானோ, Like how a dead man is found inside the tomb. பிசாசானவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை கொடுத்து Devil, by creating a death in our spiritual life, நம்மை கல்லறை என்கிறதான ஒரு அனுபவத்திற்குள் கொண்டு வருகிறான். he will bring us to an experience called remaining in tomb. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான மரணம் என்பது என்ன? What is the death that occurs in spiritual life? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான பாவம் தான் அது மரணமாக காணப்படுகிறது. That sin that comes in our life, it's converted, it's treated as death. எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from book of Ephesians chapter 2 verse 1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்ததான உங்களை உயிர்ப்பித்தார் என்று நாம் we வாசிக்கிறோம். read, you had quickened who were dead in trespasses and sins. பவுல் என்ன சொல்கிறார்? What Paul says, அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் இடம் கொடுக்கிறவர்கள் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். those who are giving room for trespasses and sins, they are found in a place called death. யார் ஒருவர் தங்களுக்குள் பாவத்துக்கென்று இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் கல்லறையிலே குடியிருக்கிறார்கள். Whosoever gives room for sin in their life, they dwell only in tombs. அருமையானவர்களே, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில சின்ன காரியமோ பெரிய பாவமோ அவைகளுக்கு இடம் தராதீங்க. Dear ones, it might be anyone who are sitting in this floor. You never give room for any small, little or big sin. நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் அசுத்தமான நாற்றம் பிடித்ததான ஒரு இடத்திலே ஒரு மனுஷனை கொண்டு போய் வைத்தது போல பிசாசானவன் உங்களை நிரந்தரமா கல்லறைக்குள்ளே வச்சிருப்பான். If you give room for this, Satan will for permanently he might put in a place, taking place where it will be in hell. நீங்க இதை விட்டுடணும்னு நினைச்சா கூட சரி, எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு அங்கதான் வந்து குடியிருப்பீங்க. And if you try to get rid of all these things, you might make some effort, but finally you will be there only. உங்களால் விடுதலை
பெற முடியாத எந்த பாவங்களாக இருந்தாலும், எந்த ஒரு பொல்லாத சுபாவங்களாக இருந்தாலும் அதற்கு பின்னணியில் இருந்து கிரியை செய்கிறதான சில வல்லமைகள் காணப்படுகிறது. அந்த வல்லமைகளை அதட்டுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். It might be any sin or it might be any wicked character that is found in your life disturbing you. You try to rebuke the power that is behind, then you can get escape. ஏதோ ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதற்காக நம்ம ஜெபித்து பார்க்கிறோம், நமக்கு விடுதலை இல்லை. விடுதலை இல்லாததுனால சோர்ந்து போகக்கூடாது. அது பிசாசனுடைய வல்லமைகள், அதை நாம் அதட்ட வேண்டும். There might be some struggles, you might try to pray continuously. After you might be weary, but we should not stop. We should rebuke such powers of devil. நமக்குள்ள பெரிய பாவங்கள் அப்படின்னு ஒன்று இல்லாவிட்டாலும் கூட சின்ன சின்ன சில குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான் செய்கிறது. Though there might not be found big sins, greater sins in our life, but still some little flaws will be found. அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். We should leave that also. இன்றைக்கு நான் சொல்ல போகிறதான காரியம் என்னவென்றால், Today what's the point that I want to share? ஒரு ஆவிக்குரியவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான 3 விதமான பாவங்கள். 3 sins that are found among the godly spiritual ones. முதலாவது பாவங்கள் என்ன? What is the first sin? 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from book of 1 Samuel chapter 12 verse 20, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சாமுவேல் சொல்கிறார். Samuel says, if I cease to pray for you, then I shall sin against the Lord. இந்த வார்த்தையை யாரை பார்த்து குறிப்பிடுகிறார்? Unto whom he mentions this verse, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்கிறார். he says to the Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? What was the mistake done by the children of Israel? சாமுவேல் இடத்துல நியாயமான காரியத்தை சொல்கிறார்கள். Unto Samuel they referred all good right words. உம்முடைய குமாரர் உமது வழிகளில் நடக்கிறதில்லை. Your children are not walking in your ways. உம்முடைய குமாரரோ பொருளாசைக்கு இடம் கொடுத்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறார்கள். Your sons are covetousness, they just give room for to get bribe and they outturn the உமக்கு righteous. பிற்பாடு அவர்கள் நியாயாதிபதிகளாய் இருந்து எங்களை ஆளக்கூடாது. After your period, let them not continue to judge us. எங்களை நியாயம் விசாரிப்பதற்கென்று எங்களுக்கு ஆட்களை ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. They say you should appoint kings for us so that they might judge us. இந்த காரியம் சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது. This thing grieved Samuel a lot. ஆண்டவர் சாமுவேல் இடத்தில் என்ன சொல்கிறார்? What did the Lord say to Samuel? நீ இதை குறித்து வருத்தப்படாதே. Don't bother about this. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். They have not rejected you, but they have rejected me so that I might not rule. இவர்கள் தங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்களே. They asked that the king should rule for them. அவர்கள் கேட்டதான இந்த கோரிக்கை தவறு என்று உணரும்படிக்கு, So that they might understand that the supplication that they made was wrong. அந்த ஜனங்களுக்குள்ளே பயங்கரமான இடி முழக்கங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Now the Lord commanded great thunderstorms to happen around that place. இந்த இடி முழக்கங்களை அவர்கள் பார்த்தபோது கேட்டபோது அவர்களுக்கு மரண பயம் ஏற்பட்டது. They all had the fear of death when they heard the sound of this thunder. சாமுவேலிடத்தில் என்ன சொல்கிறார்கள்? What did they say to Samuel? நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் ராஜா வேண்டும் என்ற கேட்டதான பாவத்தையும் நாங்கள் கூட்டிக் கொண்டோம். We added all the sins together with the sin. We requested a king for us. நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். Now they said, now you should pray to the Lord for அதற்கு us. சாமுவேல் என்ன சொல்கிறான்? For this what did Samuel நான் say? உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். If I will not pray for you, then I will be considered sinning against the Lord. இதனுடைய பொருள் என்ன? What is the meaning of this? நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாவிட்டால் நான் ஒரு துன்மார்க்க பாவியாக காணப்படுவேன். If I fail to pray for you, I will be considered as a wicked. சாமுவேலுடைய பிறப்பு எப்படிப்பட்டதா இருந்தது? How was the birth of Samuel? சாமுவேல் என்ற வார்த்தைக்கு கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்ற அர்த்தம். For the word Samuel, one who is being listened by the Lord. அவன் தாய் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி கர்த்தரிடத்திலிருந்து சாமுவேலை பெற்றுக்கொண்டார். His mother poured out her heart into the Lord and he got him from the Lord. அவன் ஜெபத்திலே பிறந்தவனாக காணப்பட்டான். He was found to be born in prayer. அவன் பிரதிஷ்டையிலே வளர்ந்தவனாக காணப்பட்டான். He was found growing in consecration. அவனிடத்தில் எந்த விதமான பொருளாசை காணப்படவில்லை. No covetousness was found in him. நான் யாரையுடைய மாட்டையாவது எருதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா என்று சொல்கிறார். He is saying that, have I stolen any cattle or ox from my neighbor? எந்த விதமான இச்சை எனக்குள்ள இல்லை என்று சொல்கிறார். He says he had not any lust in him. அவனுடைய வாழ்க்கையில எந்த குறைபாடுகள் இல்லாவிட்டாலும், Though no flaws were found
found in his life. சாமுவேல் சொல்றான், எனக்குள் பாவம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Samuel says there is a possibility to sin entering my அது life. என்ன? What is that? நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். If I cease to pray for you, then I will be considered sinning against my Lord. அருமையானவர்களே, நாம் சொல்றதுக்கு கூட ஒரு சிஸ்டர் சாட்சி சொல்றாங்க. Dear ones, a sister made a testimony. அவன்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. And she said, I have no words to say that. சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லல. It's good to hear. ஆனால் நான் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். But if I fail to pray for others, then I will be considered as a sinner before the Lord. நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We should be found praying for others. நம்ம இடத்துல வந்து ஜெபிங்கன்னு கேட்கிறவங்க மட்டும் கிடையாது. Not only for the persons who make a request, please pray. சில பொல்லாத மனுஷர்களாக கூட காணப்படுவார்கள். Some will be the evil men. பிசாசானவன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பார். Satan would have put them under bondage. அப்படிப்பட்ட மனுஷரை விடுதலையாக்குவதற்காக நாம் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். Surely we need to pray for those persons to get சிலர் deliverance. நம்மிடத்தில் சில ஜெப உதவிகளை தேடுவார்கள். Some they will seek some prayer assistance with us குறிப்பிட்ட காரியத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை இல்லாதபடியினால் because they don't have a deliverance from a particular sin. அந்த காரியத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு யாராவது நமக்கு ஜெபித்து உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஜெப உதவியை தேடுவார்கள். They will seek prayer assistance. Will there be anyone who will try to pray for me so that I might get அவர்கள் deliverance? ஜெப உதவியை தேடுகிறதான வேளையில நிச்சயமாக நாம் ஜெபித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். At the time of their prayer request, surely we need to help assist them by our அப்படி prayers. செய்யாமல் இருப்பது அது ஒரு பாவமாக காணப்படும். If we fail to do such prayers, it will be considered as a sin. இரண்டாவது ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே Second, Romans 14:23, when we read, விசுவாசத்தினாலே வராதது யாவும் பாவம் என்று நாம் வாசிக்கிறோம். whatsoever is not of faith is sin. அருமையானவர்களே, நாம் விசுவாசத்திலே வாழவில்லை. Dear ones, we are not living in faith. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக உழைத்து சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நாம் வாழுகிறோம். Every day, in order to live this world, we do some work, get some wages and live. என்னதான் நமக்கு பணமும் பொருளும் ஆஸ்தியும் காணப்பட்டாலும் No matter we might have some substance, materials, assets, or money. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு எது தேவையாயிருந்தாலும் விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Children of God, what might be the requirements, they should believe, have faith, and get it only from the Lord. எனக்கு பணம் இருக்கு, உடனே நான் இந்த இடத்தை வாங்குறேன், இந்த வீட்டை வாங்குறேன், இந்த பொருளை வாங்குறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. I have money, thereby I go to purchase this house or this land or any property. எனக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்க போவது நான் அல்ல, எனக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்க போகிறவர் அவர். It's not that I am going to determine what I want to get, only the Lord should determine. ஆண்டவர் எனக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானிப்பாரானால் நான் விசுவாசத்தின் மூலமாக நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளலாம். If the Lord decides what is required for me, then by means of faith we could get it. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விசுவாசத்திலே அவர்கள் வளர்க்க வேண்டும். Children of God, they should grow their spiritual life in this faith. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத பட்சத்திலே நாம் முற்றிலுமாக நாம் அழிந்து போய் விடுவோம். In our life, in the absence of this faith, completely we will be ruined. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள்? How the children of Israel were found. 106வது சங்கீதம் 24வது வசனத்தை நாம் படிக்கும்போது When we read from Psalm 106 verse 24, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமற் விசுவாசியாமற் போய் அந்த வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். they despise the pleasant land that believed not his word. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையிலே In Hebrews 3:19, when we read, அவர்கள் அவிசுவாசத்தினாலே அந்த இடத்திற்குள் கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. because of their unbelief, they were not able to enter into this Canaan. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு கானானை வைத்திருந்தார். God has set a promised Canaan for them. அந்த கானானை அவர்கள் ஏன் ஒரு கூட்டத்தார் சுதந்தரித்துக் கொள்ளவில்லை? Why one group of people were unable to possess that Canaan? அவர்கள் ஏன் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள்? Why they were all destroyed in wilderness? பவுல் சொல்கிறார், அவர்களுடைய அவிசுவாசத்தின்
பாவத்தினாலே அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். Paul says because of their unbelief they were all destroyed in wilderness. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நல்ல விசுவாசத்தோடு கூட காணப்படுங்க. Dear ones, it might be any situations, just have faith. வியாதி இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். There might be sickness or weakness or any problem. உங்களுக்கு இருக்கக்கூடியதான வியாதியை போல பலவீனத்தை போல அடுத்த ஆளுக்கு இருந்து அதே பிரச்சனை இருந்து அவர்கள் மரித்திருக்கலாம். And the same sickness, weakness, what you have, might other person would have got it and died. அவர்களெல்லாம் மரிச்சிட்டாங்க, எனக்கு இதே வியாதி இருக்கு, நானும் மரிச்சிருவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. Never think because they have died, you will also die in this your sickness. அவர்கள் வேற, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட விதம் வேற. God's choosing that differs from one another. ஆண்டவர் அவர்களை நடத்துறது வேற, இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறது வேற. God who led them is different from God who is leading till now. எவைகளாய் இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். Whatever it might be, just wait with all faith. God நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெயர் விசுவாசிகள் அப்படின்றது. we have all a common name called as believers. அருமையானவர்களை, நாம் விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ளாவிட்டால் அதுவும் பாவமாயிருக்கும். If you are not getting by faith, it will be considered as மூன்றாவது நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, third, when we read from Proverbs 10 verse 19, சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாது. in the multitude of words there want no sin. அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். Dear ones, we should be more careful in the words that we speak. ஒருவேளை கெட்ட காரியத்தையே நம்ம பேசல, Perhaps we might not speak wrong things. வேதம் சொல்கிறது மிகுதியான சொற்களே பாவம் அப்படின்னு வேதத்திலே நாம் படிக்கிறோம். In the Bible we read that the abundance of words it will be considered a sin. அப்போ ஒரு ஆவிக்குரியவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான 3 விதமான பாவங்கள். So there's 3 different sins that are found among the spiritual ஒன்று, ones. விண்ணப்பம் செய்யாமல் இருப்பது பாவம். First, failing to pray is a sin. இரண்டாவது, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளாத எல்லாமே பாவம். Second, not getting anything by faith is a sin. மூன்றாவது, நம்முடைய வாயின் சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு வாசிக்கிறோம். And third, we read that the sin will be found in the multitude of words. நம்ம அதிகமா பேசுவோமானால், மற்றவர்களை குறைவாக பேசுவோமானால் அது நம்முடைய குடும்பத்திற்கு சாபத்தை உண்டாக்கிவிடும். If we speak wrong things or ill of others, it might create a curse in our family. வேதம் சொல்கிறது, அவர் உன் வாயின் வார்த்தையினால் கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானே. The scripture says because the Lord might be wroth and try to destroy the labor of your hands. எப்போது மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்றவர்களை புண்படுத்தி, வேதனைப்படுத்தி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதுவே நமக்கு சாபமாக மாற்றப்படும். Always if we try to torture others or accuse or torment others, it will be considered as a curse in our பிசாசு life. பிடித்த மனிதன் கல்லறையிலே குடியிருந்தார். A man possessed with devil, he was dwelling in tombs. அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையில் கேட்கிறேன், உங்களுடைய அனுபவம், நீங்கள் எங்கே வாசமாய் இருக்கிறீர்கள்? Dear ones, in this morning I just ask the question, where do you dwell? நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறீர்களோ அல்லது அந்த மனுஷனை போல கல்லறையில் காணப்படுகிறீர்களோ? Are you with God or are you like this man dwelling in tombs? இரண்டாவது, அவனை அடக்குவதற்கு ஒருவராலும் கூடாது. Second, there was no one to control him. அவனை ஏன் அடக்குனாங்க? Why they were unable to அவன் கல்லறையில குடி இருக்கிறதுனால வீட்டுல இருக்கட்டும் அடக்குனாங்க. they tried to control him because so that instead of tomb he might dwell in house. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியவில்லை. He had a problem, they did not have any solution to find out his problem. இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு போனா விடுதலை கிடைக்கும், அந்த வழி அவர்களுக்கு தெரியவில்லை. They did not know the way that Jesus is there and he might get him to get rid of this problem. பையன் போய் அங்க போய் கல்லறையில குடி இருக்கிறானே, வீட்டுல கொண்டு வர்றாங்க, அவன் ஓடி போறான். Son is dwelling in the tomb, they try to bring him back to home but he runs away. அவன் ஓடக்கூடாதுன்னு அவனை சங்கிலி போட்டு கட்டி, விலங்கு போட்டு கட்டி வைக்கிறாங்க. They were tying with foot as chains so that he will not run. அந்த பிசாசு அவைகளை எல்லாவற்றையும் முறித்து போடுகிறதாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். In the Bible we read that the devil he just untied everything. வேதம் சொல்கிறது, அவனை அடக்குவதற்கு ஒருவராலும் கூடாது இருந்தது. The scripture says no one was there to tame
him. இன்றைக்கும் கூட ஆவிக்குரியவர்களின் மத்தியிலே அடங்காத ஒரு கூட்டத்தார் காணப்படுகிறார். Even today, amongst the spiritual group, there are some people who will not be under control. யார் அடங்காதவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்குள் கிரியை செய்கிறதான ஒரு பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள். And those who are not under control, there is a spirit, evil spirit working in them. இந்த தேசத்திலே காணப்படுகிறதான சட்ட திட்டங்கள் எல்லாம் எதற்காக காணப்படுகிறது? Why the rules of existing in this land? அவர்களை பாரப்படுத்துவதற்கா, அவர்களை கஷ்டப்படுத்துவதற்கா? Is it all these rules are to just make them to have difficulties? ஒழுக்கமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படிக்கு சில சட்ட திட்டங்களை போடுகிறார்கள். And they make some rules so that men might live a disciplined and orderly life. ஆனா அரசாங்கம் என்ன சட்டம் போட்டாலும் அவர்களை ஒரு கூட்டத்தார் அடக்க முடியல. Whatever rules government might impose, some people will never obey to it. ஆவிக்குரியவர்களில் ஒரு கூட்டத்தாரும் கூட அடங்காதவர்களாக காணப்படுகிறார்கள். Even amongst the spiritual one group, they will never be under control. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி காணப்பட வேண்டும். Children should obey their parents. சகோதரிமார்கள் புருஷனுக்கு அடங்கி காணப்பட வேண்டும். And wife should obey to their husband. சபையார் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அடங்கி காணப்பட வேண்டும். Believers should be obeying to the servants of God. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாவற்றிலும் அடங்கி காணப்பட வேண்டும். The servant of God in all means he should be subject under control இந்த of இடத்திலே God. கூடி வந்திருக்கிறதான நாம் எல்லாரும் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அடங்கி காணப்பட வேண்டும். We who have all assembled in this place, we should obey all to the Lord as well as to his words. இவைகளை நம்மால் செய்ய முடியாத பட்சத்தில் நமக்குள் நம்மை அடக்க முடியாத ஒரு ஆவி நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. If we are unable to do all these talks, there will be a spirit that will try to always control us. நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் கூட இப்படிப்பட்டதான சில ஆவிகள் போராடுகிறது. Even amongst our children, such spirits work. பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் கூட அவங்க அடங்க மாட்டேன்றாங்க. Whatever parents they might say, but children will never be under control. அவர்களை அடிக்கலாமா? Can we beat them? அவர்களை திட்டலாமா? Can we scold them? ஒரு காலத்துல நம்ம செய்திருப்போம். Once we could have done this, அவர்கள் வளர்ந்து வருகிறதான காலத்துல நம்மளால செய்ய முடியாத போயிடுறோம். but when they grew up, we could not do the same. அவர்கள் அடங்காத பிள்ளைகளாக காணப்படுவார்களானால், But if still they are uncontrolled, அவர்களோடு கூட போராடுகிற பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகளை பகுத்தறிந்து அந்த அல்லமைகளை அதட்டுங்கள். and you should discern the wicked, evil, unclean spirit that is walking against your children and rebuke it. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே பிறந்ததான பிள்ளைகள் யாராவது அடங்காத பிள்ளைகள் இருப்பார்களானால், In the Old Testament period, if any child that is found in the Israelites, if they are under control, அவர்களை குறித்ததான ஒரு கண்டிப்பான கட்டளைகள் காணப்பட்டது. a definite stringent law was imposed on them. உபாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் Book of Deuteronomy chapter 21. 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கிற வேளையிலே, When we read from verses 18 down 21, தன் தகப்பன் சொல்லை கேளாமலும் தாயின் சொல்லை கேளாமலும் a man who is rebellious and stubborn, not obeying the voice of the father and mother, அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், and if anyone has a child who is so stubborn and who is so rebellious, பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லை, they don't obey the voice of their parents, அவர்கள் தண்டித்தாலும் அடங்காத துஷ்ட பிள்ளைகள் ஒருவனுக்கு இருந்தால், and if any man have a stubborn and rebellious son, அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து பட்டணத்தின் மூப்பர்களிடத்திலே அவனை கொண்டு வர கடவன். then shall his father and his mother lay hold on him, bring him unto the elders of the city. அவனுடைய அந்த பெற்றோர்கள் பட்டணத்தினுடைய மூப்பர்களிடத்திலே சொல்ல வேண்டியது என்ன? What the parents should say to the elders of the city: எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான். This our son is stubborn and rebellious. எங்கள் சொல்லை அவன் கேளான். He will not obey our voice. பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான். He is a glutton and a drunkard. என்று பட்டணத்தின் மூப்பரோடு கூட சொல்ல கடவர்கள். Like this they shall say to the elders of the city. அப்போது அவன் சாகும்படிக்கு அந்த பட்டணத்தின் மனிதர் எல்லாரும் கல்லெறிய கடவர்கள். Then all the men of the city shall stone him with stones that he die. இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். So shall thou put evil away from among you. இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். All Israel shall hear and fear. பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்டதான பிரமாணத்தை பாருங்க. Consider the law which was imposed on the Old Testament period. ஒரு பிள்ளை அடங்காத பிள்ளையாய் இருப்பானால், If a
a child is rebellious, பெற்றோர்களே பிடிச்சிட்டு எங்க கொண்டு போகணுமா? பட்டணத்தினுடைய மூப்பர்களிடத்துல கொண்டு the போகணும். parents, they should drag the children to the elders of the city. பட்டணத்தின் மூப்பர் அவனை எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி மற்ற ஜனங்கள் எல்லாரும் கல்லெறிய கடவர்கள். The elders of the city shall place this psalm on before everyone shall stone him to death. இந்த காரியத்தை பார்க்கிற கேள்விப்படுகிறதான எல்லாருக்குள்ளும் ஒரு பயம் உண்டாகணுமா? So all who hear this message, there should be a fear among them. இந்த காலத்துல இப்படிப்பட்டதான பிரமாணங்கள் இல்லை. In these days we don't have such laws. இந்த பிரமாணங்கள் இருந்திருக்குமானால் நானும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன், நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க, எல்லாரும் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டு இருப்போம். If such laws would exist, neither me or you would survive. We would have been killed. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. But one thing we could clearly understand. பெற்றோரின் சொல்லை கேளாமல் போவது ஒரு பெரிய மோசமான காரியம் அப்படின்றதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். We could understand not obeying the words of our parents will be a terrible sin. இதனால தான் இப்படிப்பட்டதான கடுமையான சிக்ஷை அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. Therefore severe big punishment was rendered on those days itself. இந்த இடத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளைகளாக காணப்படுகிறதான நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு அடங்கி காணப்படுங்கள். Children who are found in this place, you be obedient to your parents. அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை கூட முடியாதுன்னு சொல்லி விட்டுடாதீங்க. Never reject or neglect even to any word that they say. அதுபோலவே சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன், சகோதரிமார்களும் கூட உங்கள் பெற்றோர் உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் அடங்கி காணப்படுங்கள். Likewise, I convey this message to the sisters, wives, you should be under control to your husband. மனைவிக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான கட்டளை என்ன? Unto the wife, what is the commandment given by the Lord? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். Let your love be found on your husband, he shall govern or rule இது you. உண்மையான ஒரு காரியமா? Is it a true thing? இது நிச்சயம் ஒரு உண்மையான ஒரு காரியம்தான். Sure, it's a true message. புருஷன் அடிக்கிறான்னு வைங்க, Assume husband is slapping, அடியும் வாங்கிட்டு அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யறான். and you should receive the slap and you should do all the duties for your husband. இருக்கிறான்னு வைங்க, Assume he's a drunkard. குடிச்சிட்டு எங்கேயோ படுத்து இருந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யறாங்க. After drinking, he might lie somewhere, but still you should do the duties. வேலைக்கே போகாம இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, If he's not going for any job, அவங்க அந்த சகோதரிமார்கள் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த புருஷனை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. then now they sisters, they go forward to just மோசமானவன் சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா? they should have stopped. He's a cruel man. அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? Want that day what Lord said? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், Here let your love cling on your husband. அவன் உன்னை ஆண்டு கொள்வான். He shall have dominion over you. அதனாலதான் சிலர் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கூட நம்ம அனுசரிச்சு போயிட்டே இருக்கிறோம். Therefore, if someone is lacking, we try to adjust and live. இது கூட ஒரு விதத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சாபம் கூட எடுத்துக்கலாம். We could consider this aspect as a curse. ஒரு வாழ முடியாத ஒரு ஆள் கூட குடிகாரனோட மோசமானவனோட கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இது சாபம் தானே? We adapt to a person who is a drunkard and continue to live with him. This is also a curse. வேதம் சொல்கிறது அவன் உன்னை ஆண்டு கொள்வான். The scripture says, let him have dominion over மனைவிக்கு you. ஆண்டவர் புருஷனை தலையாக வைத்திருக்கிறார். For the wife, God has placed the husband as the head. ஆகவே ஒரு மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். Therefore, a wife in all means she should obey her husband. அதே வேளையில் இருவரும் இணைந்து செயல்படுவதில் எந்த தவறும் இல்லை. At the same time, both of them working together, there is no problem at all. நான் தான் தலையா இருக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு சர்வாதிகார போக்கோடு கூட காணப்படக்கூடாது. I am the head, I am the husband, you should be under control to be like this. You should never be a dictator to your wife. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க சகோதரி கிட்டயும் இருக்கிறார். The same Holy Spirit that is found in you is also found in your partner. ஒரு காரியத்தை செய்கிறதான நேரத்தில் இருவரும் இசைந்து செய்யுங்கள். So when you try to do a new thing, just mingle and do it. இருவரும் உட்கார்ந்து ஒருமித்து பேசி ஒரு காரியத்தை முடிவெடுத்து செய்யுங்கள். Just sit together, have a conversation, finally make a decision. அவர்கள் சொல்லுகிற கருத்து தவறாய் இருக்குமானால், அது சகோதரி சொன்னாலும் சகோதரன் சொன்னாலும் அது தவறாய் இருக்குமானால் அது திருத்திவிட பிரயாசப்படுங்கள். Perhaps the matter which they try to convey might be your husband and wife, you try to correct it. பரிசுத்த வேதாகமத்திலே நல்லொழுக்கமான ஸ்திரியை குறித்தும் பாவியான ஸ்திரியை குறித்தும் வேதத்திலே நாம் படிக்கிறோம். In the Holy Scripture we read about a devout holy woman as well as a sinful woman. பாவியான ஸ்திரி எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள்? How a sinful woman would be? நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from book of Proverbs 7 verse 11, பாவியான ஸ்திரீ வாயாடியும் அடங்காதவளுமாய் இருக்கிறாள். she is
loud and she is stubborn. பாவியான ஸ்திரீ எப்படி தெரிஞ்சு கொள்ளலாமா? How a sinful woman will be? அவங்க பாவம் செய்யறது வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு எழுதியிருக்கா. Is it written because of her committing of sin we could identify? அவள் வாயாடியும் அடங்காதவளுமாய் இருக்கிறாள். And she is loud, blabber, and she will be so stubborn. நீங்கள் புருஷருக்கு அடங்காமல் காணப்படுவீர்களானால் நீங்கள் ஒரு பாவியான ஸ்திரீ. If you're so loud, if you're so stubborn, you will be a wicked woman. பரிசுத்த ஸ்திரீகளை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? How we could identify all spiritual முதலாம் பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் book of 1 Peter chapter 3 5வது 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே verse 5 and 6 when we read, பூர்வத்திலே கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்ததான பரிசுத்த ஸ்திரீகள் in the old time the holy women that showed love தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். and they were subject to the husbands. அவர்களை பரிசுத்த ஸ்திரீகள் என்று சொல்கிறது. The scripture says holy women. அந்த பரிசுத்த ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களா? How the holy women were found? தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். In all manners they were subject unto their own husbands. பாவியான ஸ்திரீ அடங்காதவளாய் காணப்பட்டாள். And the wicked woman was stubborn. பரிசுத்தமான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருந்தாள். But the holy woman, she is subject to her husband. ஆகவே தங்கள் புருஷர்களுக்கு அடங்கி காணப்படுங்கள். Therefore just obey, be subject to your husband. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் அடங்கி காணப்படுங்கள். Dear one, we also show subjection to the servants of God. நாங்கள் உங்களுக்கு மேற்பட்டவர்கள் அல்ல. It's not that we are far superiors to you. உங்களை அடிமைப்படுத்தி ஆளுகிறவர்கள் அல்ல. Not we just try to rule you, treat you as slaves. நாங்க உங்களை எல்லாரையும் பார்க்கல பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. We never try to say that we are all great more than you. இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். But still God has separated us so that we might do His ministry. கர்த்தர் எங்கள் மூலமாக தம்முடைய ஆலோசனைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். God by means of us He is sharing knowledge to you. அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அடங்கி இருப்பது பிரயோஜனமாக காணப்படும். It will be very good for you to be under subject to the servants of God if the counsel should be beneficiary for you. அப்படி கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத பட்சத்தில், if you are not obeying to the words of the servants of God, ஆண்டவர் சாமுவேல் இடத்திலே அன்றைக்கு சொன்னாரே, Lord on that day He conveyed to Samuel, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். they have rejected me so that I will not rule them. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை விட்டு விடுவோமானால் அது நமக்கு பாதிப்பை ஏற்படும். So if we leave the words of the servants of God, it might create a problem in our life. அப்ப நாம் எல்லாவற்றுக்கும் நாம் அடங்கி காணப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So in all means we should be subject. மூன்றாவது, அந்த ஆவி பிடித்த மனுஷன் கூக்குரலிட்டு கொண்டிருப்பானாம். Third, the man who is possessed with this evil spirit, he will always, எங்கிருந்து கூக்குரலிட்டு கொண்டிருப்பானாம்? from where then he will scream. மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டிருப்பானாம். In the mountains and in the graves he will cry or scream. இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருப்பானாம். Day and night he will cry loud. அப்ப அவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்றோம். So we could understand one thing from him. ராத்திரி பகல்ன்றது கிடையாது. No difference between night and day. வீட்ல இருக்கிறோம் வெளியே இருக்கிறோம்ன்றது கூட கிடையாது. It's not that we remain inside the house or out. வீட்ல இருந்தாலும் சத்தம் தான், வெளியே வந்தாலும் சத்தம் தான், வீட்டுக்கு வந்தாலும் சத்தம் தான். Inside the house or outside, even when you come to the faith home, there will be some. அருமையானவர்களே, நமக்குள் ஒரு கூக்குரல் இடக்கூடிய ஒரு ஸ்வாபம் காணப்படக்கூடாது. Dear ones, never we should have this character of screaming or crying. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? How children of spiritual people of God should live? அவர்கள் அமைதலான ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We should be found living a very quiet life. என்னையும் உங்களையும் குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of God concerning you and me? நாம் கூக்குரல் இடுகிறவர்கள் அல்ல, சத்தத்தை உயர்த்துகிறவர்கள் அல்ல, நாம் அமைதலான ஜீவியம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We should not try to raise a voice up or try to scream or cry, but we should live a quiet. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் என்ன படிக்கிறோம்? What do we read about Jesus Christ in the scripture? எசேயாவிலும் நாம் படிக்கலாம், மத்தேயு சுவிசேஷத்திலும் நாம் படிக்கலாம். Both in Isaiah as well as in Matthew we could read. எசேயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from Isaiah 42 verse 2, அவர் கூக்குரலிடவும் மாட்டார், அவர் சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை வீதிகளிலே கேட்பதும் இல்லை. he should not cry, nor lift up, nor cause his voice to be heard in the street. இதே வசனங்கள் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19
19வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். The same thing we could read from Matthew 12 and 19. அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை வீதிகளிலே கேட்பதும் இல்லை. He shall not strive nor cry, neither shall any man hear the voice in the streets. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? So how God's people should be found? வீட்டுக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் காணப்படக்கூடாது. There should not be any quarrel found in the house. வெளியிலும் கூட எந்த விதமான வாக்குவாதமும் காணப்படக்கூடாது. Even out there should not be any quarrel or conflict. நம்முடைய சத்தம் வீதிகளில் கேட்கக்கூடாது. Our voice should never be heard in the street. வீதிகளில் கேட்கக்கூடாது அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கலாமா? So not heard in the streets means can a neighbor listen to this voice? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு இடத்தில் இருப்பார்கள் ஆனால் If God's people are found in a particular place, இந்த வீட்டில் குடியிருக்கிறோம்ன்றத பக்கத்து வீட்டுக்கு தெரியக்கூடாது. the neighbor should never try to find out we are living in the house. ஜெபிக்கலாம், வேத வாசிக்கலாம், We could pray, we could read the நம்முடைய Bible. ஆவிக்குரிய தன்மை மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். Others might try to understand our spiritual நாம் attributes. சண்டை போடுவதோ வாக்குவாதம் பண்ணுவதோ மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. Fighting, quarreling, no one should know this. நம்ம எல்லாரும் வானத்திலிருந்து கீழே குதிச்சு வந்துடலங்க. We will never jump directly from heaven to earth. மனிதர்களாக காணப்படுகிறோம். We are all men. வாக்குவாதங்கள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம், There might be some conflict, some difference of opinion. தேவையில்லாத சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். Unwanted problem might rise in our நம்முடைய lives. வீட்டினுடைய பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. The problems happening in a house, others should never find this. எங்களுக்கு கூட வேணாம் அப்படின்னா அதையும் கூட நிறுத்திக்கலாம், பிரச்சனை கிடையாது. And even if you don't want us to know, you can stop நாங்கள் that. ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், எங்க குடும்பத்தின் பிரச்சனையை நாங்களே பேசி சமாதானமா முடிச்சுக்குவோம் அப்படின்றதுக்கு நலமான காரியமாக இருக்கும். We are spiritual. We can try to solve all the family problem by us. Even it's a good thing. முடியாத காரியம்னா தேடி வாங்க, அதுக்கு ஆலோசனை சொல்லலாம். If you are unable to solve problems, then approach us. We might give some solutions for அதுதான் that. அவர்களே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? Give us how our God was found. மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். Like a lamb not opening its warm mouth before the shearers. அது என்ன மயிர் கத்திரித்தல் என்று சொல்வது என்ன? So what's that? Cutting the hair, removing the hair. நம்முடைய மேன்மையெல்லாம் கத்தரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. All the greatness it will be cut. நமக்குள்ள நல்ல பேர் இருக்கும், புகழ் இருக்கும், அதெல்லாம் கத்தரித்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. We might have a very good reputation, name and fame, but chance will be there to cut off. சமுதாயத்துக்கு முன்னால நல்லவங்கன்னு ஒரு பேரை வாங்கி வச்சிருப்போம். In the society, you could have heard that you are a good person. உங்க வீட்டில் இருக்கக்கூடியதான யாரோ ஒரு நபர் அதை கெடுத்து கொண்டிருப்பார். Any person who is in your house would ruin that particular அப்படி character. ஒரு சூழ்நிலை வரும்போது சத்தம் போட்டு காமிக்காத. In such circumstances, don't raise your voice. ஒரு மனுஷனால எதையும் இழந்து போக முடியும், அவனுக்கு இருக்கிற நல்ல பேரை மட்டும் இழந்து போக A முடியும். man can lose anything in his life, but good name. அந்த நேரத்துல நம்ம சத்தத்தை உயர்த்த கூடாது. At that point of time, we should never raise our ஒரு voice. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? How the children of God should be ஒரு found. அமைதலான ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். They should be found living a very quiet life. எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே Ephesians chapter 4 verse 30 and 31. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Apostle Paul says, grieve not the Holy Spirit whereby you are seated unto the day of அவரை redemption. துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை வரிசையாக சொல்லிவிட்டு After listing all the things that might grieve the Lord, சகலவிதமான கூக்குரல் உங்களை விட்டு நீங்க கடவது. and he says that let all this shout be removed from you. சில நேரத்துல நான் செய்யற காரியம் கரெக்டா இருக்கும், Perhaps sometimes what I do will be right. இவரு செய்யற காரியம் தப்பா இருக்கும். This person what he does will be wrong. நான் செய்யற காரியம் கரெக்டா இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி கூக்குரல் இடக்கூடாது. It's not that what you do is right, thereby you should not நம்மள speak. மற்றவங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக நாம் கூக்குரல் இடக்கூடாது. Others are trying to put us to shame. For this reason, we should not raise our voice now. 144வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from Psalm 144 verse 14, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. our oxen might be strong to labor, they're not be breaking in, not going out. அங்கே கூக்குரல் கேட்காது. There won't be any complaining. வாசியுங்கள், வாசி. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. எங்கள் வீதிகளிலே
கூக்குரல் உண்டாகாது. In our streets there won't be any loud voice or complaint. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். Our oxen might be strong to labor. எருதுகள்ன்றது யாரு? Oxen means who? நாம தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் எருதுகள். We the children of God are எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். Our oxen may be strong to labor. சத்துரு உட்புக முடியாது. Satan cannot break in. அவர்கள் வீதிகளிலே கூக்குரல் கேட்காது. Their complaints voices will never be heard on the அப்போ streets. சத்துரு வீட்டுக்குள்ள போகும்போது தான் என்ன சத்தம் கேட்கும்? So when Satan enters the house, what voice will be heard? கூக்குரல் சத்தம் கேட்கும். The voice of complaining will be there. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீடுகள் அப்படிப்பட்ட ஒரு சத்தம் இருக்கவே கூடாது. Never such voice should be found in the house of the children of எங்களுக்கு God. பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. Saints have taught this matter. நீங்க சிரிச்சா கூட சிரிக்கிற சத்தம் கூட கேட்கக்கூடாது. Even if you laugh, the voice of your laughing should never be ஒருவேளை உங்களை heard. பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர சத்தம் கூட கேட்கக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. And they have taught us, even you try to laugh or others laugh at you, you should not raise your voice. அருமையானவர்கள், இப்படிப்பட்டதான வாக்குவாதம் பண்ணுகிறதான ஸ்வாபங்கள் காணப்படக்கூடாது. You want such characters to have quarrel or conflict. நான்காவது, இந்த பிசாசு பிடித்த மனிதன் எப்படி இருந்தான்? For the man possessed with the devil, how was he found? கல்லுகளினாலே தன்னுடைய சொந்த சரீரத்தை காயப்படுத்தினான். By the stones, he wounded his own body. எந்த மனுஷனும் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்த விருப்பப்பட மாட்டான். Never any man will make an attempt to wound his body. ஒரு சின்ன முள்ளு குத்துனாலும் கூட டக்குன்னு எடுத்துருவாங்க. Even if a small thorn pricks, they will try to. ஆனால் பிசாசு பிடித்த மனுஷன் என்ன செய்வானாம்? What this man possessed with devil do? கல்லுகளினாலே தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருந்தான். And he was good, he was his body with gold stones. அருமையானவரே, கல்கள் என்று சொல்வது என்ன? Stones refer what? நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read from Proverbs 27 verse 3, கல் கனமும் மணல் பாரமுமாம், மூடனுடைய கோபமும் இவ்விரண்டிலும் பாரமுமாம். a stone is heavy and the sand weighty, but a fool's wrath is heavier than both. அப்ப இந்த கல்லுகளினாலே காயப்படுத்துதல் என்று சொல்வது என்ன? So wounding body with stones mean what? கல் கனமும் மணல் பாரமுமாம், மூடனுடைய கோபமும் இவ்விரண்டிலும் பாரம். A stone is heavy and the sand is weighty, but a fool's wrath is weighted heavier than these. கல்லுகளினாலே காயப்படுத்துதல் என்று சொல்வது மிதமிஞ்சிய கோபம். So wounding with stones means anger in an extreme way. அப்படியான கொஞ்சமா கோபப்படலாம் அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது. So that means you should not try to understand wrongly. அருமையானவர்களே, நமக்குள் கோபம் வருகிறதான நேரத்திலே பிசாசானவன் நமக்குள் குடிகொள்வான். Dear ones, when we are angry, Satan will dwell in us. மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? What the doctors say, ஒரு மனிதன் அதிகமாக கோபப்படும் போது when a man is angry quite often, அவனுக்குள் கார்டிசோல் என்கிறதான ஒரு அமிலமானது அதிகமாக சுரக்கிறது. and as it got cortisol, it secretes a lot at the இந்த time. அமிலமானது சுரந்து அவருடைய சரீரத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. They say this acid secretes a lot at the time, it builds the body. இன்னைக்கு கூட நம்ம சாப்பிடுறோம். Today we all eat. இந்த சாப்பிடுகிறதான ஆகாரம் எப்படி நொதிக்கிறது, எப்படி ஜீரணமாகிறது? How the food that we take, it gets digested. நம்ம ஆகாரம் சாப்பிட்ட உடனே என்ன நடக்கிறது? What happens when we eat food? ஒரு விதமான அமிலமானது சுரக்கிறது. A particular acid it secretes, அந்த அமிலமானது நாம் சாப்பிட்டதான ஆகாரத்தை நொதிக்க வைக்கிறது. and that acid it just tries to fragment all the food that we eat. நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீரணமாக்கிறதுக்காக வேண்டிய எதுவும் கிரைண்டர்ல கல் இருக்கிறது போல ஒரு கல்லு கிடையாது. There is no grinder in our body like this physical grinder to just cut all the food that we eat into small portions. எப்படி ஒரு ஆகாரத்தை ஜீரணம் செய்வதற்காக ஒரு அமிலம் உள்ள இருக்கிறதோ, Like how acid is there to secrete to digest the இது நல்ல food. காரியத்திற்கு தான் காணப்படுகிறது. It is only for good thing. மிதமிஞ்சிய கோபம் படுகிற வேளையிலே So when we are getting angry extremely, இந்த கார்டிசோல் என்கிறதான அமிலமானது சுரந்து அந்த மனிதன் வியாதிக்குள்ளாக மாற்றுகிறது. so this cortisol, this acid it secretes and it will make a man to undergo இதை sickness. மருத்துவர்கள் சொன்னாலும் Though the physicians say, பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? what does the Holy Scripture says? எந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக கோபப்படுகிறார்களோ, To what extent children of God are more angry, அப்படிப்பட்டவர்களை பிசாசானவன் பிடித்துக் கொள்கிறான். Satan will capture such persons. காயினுக்குள் ஏற்பட்டது என்ன? What happened in the life of Cain? அவனுக்குள் காணப்பட்டது கோபம். The great wrath, anger was found in இந்த him. கோபம் அவனுக்குள் ஒரு கொலை பாதகத்தின் ஆவியாய் மாறினது. Now this wrath converted into a spirit of அவன் murder. சபிக்கப்பட்டவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே விட்டு தள்ளப்பட்டான். He was cursed, he was rejected away from the presence of the Lord. ராஜாவாகிய சவுலை குறித்து
குறித்து நாம் படிக்கிற வேளையிலே we read about King Saul, அவன் அதிக கோபம் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். we read that he was greatly wrathful. தேவனால் வரவிடப்பட்டதான ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்களித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். We read that a spirit, familiar spirit alone by God, it was doing him. ராஜாவாகிய உசியாவை குறித்து நாம் வேதத்திலே நாம் படிக்கிற வேளையிலே In the Bible we read about King Uzziah, 52 ஆண்டுகள் அவன் ராஜாவாக அரசாண்டவன். 52 years he was ruling as a king, அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு அண்டையிலே போய் சில காரியத்தை ஊழியத்தை செய்கிறான். and he was doing some ministries near the tabernacle, ஆசாரியர்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கிறார்கள். and the priest prevented him not to do such works in the altar. அவனும் அவர்களிடத்திலே கோபம் கொண்டதான வேளையிலே But when he was furious at that moment, அவனுக்குள் குஷ்டரோகம் ஏற்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். we read that immediately leprosy disease came. உடனே அவன் ஆலயத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டான். Immediately he was separated away from the temple. ஆலயத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்ட இது மட்டுமல்ல, அவன் தனித்த வீட்டிலே காணப்பட்டான். Not only that, he was isolated in a separate room. அருமையானவர்களே, எந்த விதத்தினாலையும் கோபப்படாதீங்க. Never, don't be so furious at any cost. கோபம்ன்றது சரியான ஒரு ஆவி கிடையாது. So anger, it's not a good spirit. அது ஒரு மனுஷனால நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு மனுஷன் கோடைத்தனம் தான் கோபம். A man who is not able to control or discipline, such a coward is. சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, நான் கோபப்பட்டோன்னு எல்லாரும் அடங்கிடுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? Sometimes we say when we show anger, everyone are under our control. அது சரியான ஒரு ஆவியும் கூட கிடையாது. That's not a good, a correct spirit. நம்மால ஒரு காரியத்தை நிர்வகிக்க முடியல, நிர்வகிக்க முடியாததனால கோபத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். Because we are not able to control or discipline, we just show anger. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பத்தில், வேலைஸ்தலத்தில் எதுவா இருந்தாலும் ஜெபத்தோடு கூட நாம் செய்ய வேண்டும். Children of God, we in a house or even in a work spot, with all prayers we should do. நீங்க அமைதியாய் இருந்தாலே உன் எதிராளி பயப்படுவார். If you are quiet, then your adversary will be afraid of you. நீங்க கோபப்பட்டு தான் மற்றவர்கள் பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. It's not that others should be scared of you by when you show your anger. அமைதியாய் இருந்தாலே எதிராளி யோசிக்க ஆரம்பிச்சிருவார். When you're so quiet, your adversary will think a lot. ஏன் பார்த்துட்டு பார்க்காம போறார், என்னாச்சு, ஏதாச்சு, என்ன செய்துட்டோம், ஏது பண்ணி, அதுதான் அவர்களை திருத்தும். What happened? This person is going smoothly. That particular thing will try to. ஆகவே பிசாசனுடைய வல்லமைகளுக்கு இடம் தராதிருங்கள். So never give room for the powers of. ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரம், Book of Genesis chapter 49. 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கிற வேளையிலே, When we read from verses 5 to 7, அங்கே ஒரு கூட்டத்தாருக்கு கொடுக்கிறதான சாபத்தை குறித்து நாம் படிக்கிறோம். we read about the curse that is pronounced on a particular group. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். Simeon and Levi are brethren. அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். Their instruments are all of cruelty. என் ஆத்துமாவை அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே. My soul not come out from their secret. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, They slew a man because of their anger. தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. They dig down the wall because of their self-will. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. Cursed be their anger, for it was fierce, and their wrath. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். I will divide them in Jacob and scatter them in Israel. யாக்கோபு சிமியோனுக்கும் அவனுடைய மகனாகிய லேவிக்கும் சாபத்தை கொடுக்கிறார். And now Jacob, he pronounces this curse on this Levi and Simeon. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, And because of their anger, they slew a man. அவர்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்துச்சு, அந்த கோபம் வெளிப்பட்டதா? They had anger. Was it manifested? உடனே அந்த கோபம் வெளிப்படல. Immediately it was not அந்த manifested. கோபம் உள்ளே காணப்பட்டது. It was remaining within. தந்திரமான ஒரு யோசனை பண்ணினார்கள். They devised cunningly. என்ன தந்திரமான யோசனை பண்ணினார்கள்? What was the cunning device they நீங்கள் made? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வீர்களானால், If you do such a thing to us, எங்கள் பெண்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், we will give our wives children. உங்கள் பெண்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். We will also marry your அந்த daughters. ஜனங்களும் அந்த ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட போது, When those people were under the condition, அவர்கள் ஆண் மக்களை இவர்கள் இருவரும் வெட்டி போட்டார்கள். and these two, they killed all the males. இவர்களுடைய கோபம் எப்படி காணப்பட்டது? How was their anger found? வெளியே தெரியல, ரகசியமா உள்ள இருந்துச்சு. It was not known
outwardly, it was secretly அப்ப inside. கோபத்துல ரெண்டு விதமான கோபம் உண்டு. So now two varieties of anger. ஒன்று வெளியரங்கமான கோபம், மற்றொன்று மறைந்திருக்கிற கோபம். One anger that is visibly shown outside and the other kept secretly inside. வெளியரங்கமான கோபம் ஒரு ஆளை பார்த்தவொடனே சண்டை போடுறாரு, திட்டுறாரு, தெரிஞ்சுக்கலாம். So outward anger means he's quarreling, he's fighting, and we could know it. அவங்கள கூட சமாளிச்சு போய்க்கலாம். Even we could balance them. ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்காது, கோபம் வரும் அப்படின்னு அவங்க சமாளிச்சுட்டு போய்க்கலாம். We might balance them. If we do this, they will be angry, so we could avoid that. நாம என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் சிரிச்சுக்கிட்டே போகும் பாருங்க. Whatever we say, some group will always laugh and go. என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் அமைதியா போயிட்டே இருக்கு இல்லையா? Whatever we say, some will be so quiet and அவங்களுக்கு தான் நம்ம ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். we should be so careful to such ones. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட கோபமாய் இருந்தாலும் வேதம் சொல்கிறது அது சாபத்தை உண்டாக்கும். It might be any sort of anger. The scripture says it will bring curse. பிசாசு நமக்குள் வருவதற்கு இவைகள் காரணமாக காணப்படும். These are all the reasons for devil to come in our lives. ஆகவே உங்களுக்குள் இருக்கக்கூடியதான கோபத்தை விட்டு விடுங்கள். So leave this anger that is found in your life. ஐந்தாவது அந்த பிசாசு பிடித்த மனுஷனை குறித்து நாம் படிக்கிற வேளையிலே, Fifth, when we read about the man possessed with devil, மார்க் 5:15 வசனம் என்ன சொல்கிறது? what does Mark 5:15 says? அவன் வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டான். He was naked, not wearing any garment. சுயபுத்தி இருக்கிறவன் அப்படி இருப்பானா? And a man who is sober, will he be like this? மனுஷனுக்கு அழகு என்று சொல்வது என்ன? So what is the beauty of a man? ஆள் பாதி ஆடை பாதி, அதுதான் அழகு. 50% dress and 50% the inner beauty. That அப்ப is, உலகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவன் போட்டுக்கிற ஆடையும் தான் அவனுக்கு அழகு என்று சொல்கிறது. so world says 50% structure of a body and the other 50% dress pattern that he wears. ஆனால் இந்த பிசாசு பிடித்த மனுஷனை குறித்து படிக்கும்போது அவன் வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டான். But about this man who is possessed with devil, when we read, he was not wearing garment. அருமையானவர்களே, இக்காலத்திலும் ஒரு கூட்ட நபர்களை ஆணும் பெண்ணையும் பார்க்கிறீர்கள். Even now we could see some male or female குறைந்த வஸ்திரத்தோடு கூட நடமாடி கொண்டிருக்கிறார். with limited dress. They walk. ஆம்பளையாவது பேண்ட் சட்டை போட்டிருக்கிறாங்க. At least gents are wearing pant and shirt. அதிகமா இல்ல, 1-2 வார்த்தை மட்டும் சொன்ன. ஆண்களையாவது பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியே நடமாடுறாங்க. Gents, at least they wear some pant and shirt. பெண்கள் பாருங்க, வெறும் உள்ளாடையோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள். And these women, they just walk with only inner இதை garment. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? What do you think about this? இது அவர்களோடு கூட போராடுகிற ஒரு பிசாசனுடைய ஒரு வல்லமைகள். This is the power of devil that is driving with such people. அருமையானவர்களே, உலகத்து மனுஷருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஆவி போராடி கொண்டிருக்கிறது. There was such a spirit is working among worldly people. அந்த வல்லமைகள் பிசாசு நம்முடைய பிள்ளைகளுக்குள் வந்துவிடக் கூடாது. These powers should never penetrate into our children. யூதாவின் புத்தகம் 6வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, What we read in book of Jude verse 6. ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். Angels which kept not their first estate. ஒரு கூட்ட விழுந்து போனதான தூதர்களை குறித்து வேதத்திலே In வாசிக்கிறோம். the Bible we read about one group of fallen angels. அவர்கள் எப்படி விழுந்து போனார்களாம்? How did they fall? ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டவர்கள். They have not kept their first estate. They have left their own habitation. தமிழ் வேதாகமத்திலே வாசஸ்தலத்தை விட்டுவிட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil Bible it is said that they have left their habitation. ஆனா கிரீக்ல என்ன எழுதி இருக்கு? But what's written in Greek language? வாசஸ்தலத்தை அல்ல, வஸ்திரத்தை விட்டுவிட்ட தூதர்கள். Not the habitation, those who have left their garments. இன்றைக்கு பல விக்கிரகங்களை பார்க்கிறோமே. Today we see a lot of idols. அந்த விக்கிரகங்கள் எப்படி இருக்கிறது? How are those idols found? அரைகுறை ஆடையோடு கூட தான் இருக்கிறது. With all half dress only they are found. நீங்க எல்லாம் எல்லாத்தையுமே நீங்க போகும்போது வரும்போது அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அரைகுறை ஆடையோடு கூட இருக்கிறது. You could have seen this casually when you go in and out. என்னைக்காவது இது ஏன் இப்படி அரைகுறை ஆடையோடு இருக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கிறீமா? Have you ever thought why such idols are found only half dressed? தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த வஸ்திரத்தை இழந்து போனார்கள். They have not kept their first estate which the Lord has given, therefore they have left their garments. அந்த ஆவிகள் நமக்குள்ள போராடுகிறதான வேளையிலே, When such spirits strive against us, நமக்குள்ள ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்து போகும்படிக்கு செய்கிறார். it will enable us to lose the spiritual garments which the Lord has given to us. யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள். They cast Joseph in a pit. குழியிலே தூக்கி போடுவதற்கு முன்பாக என்ன செய்தார்கள்? Before they pushed him in the pit, அவனுடைய வஸ்திரத்தை கழற்றினார்கள். they removed his garment அந்த வஸ்திரத்தை இரத்தத்தினாலே தோய்த்தார்கள். and they just
wash this, dip this garment இயேசு in கிறிஸ்துவை blood. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக என்ன செய்தார்கள்? What they do to Jesus before they crucify அவருடைய him? வஸ்திரத்தை கடட்டி They remove the dress. அவருக்கு சிகப்பு அங்கியை உடுத்தினார்கள் என்று We வாசிக்கிறோம். read that he was given a red drop to be ஒரு worn. மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறதான வேளையிலே When a man once was traveling from Jerusalem to Jericho, கள்ளர்கள் அவனை பிடித்து the thieves robbed him அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கி களைந்து விட்டு and they stripped off his dress. அவனை காயப்படுத்தினார்கள் அப்படின்னு We வாசிக்கிறோம். read that they wounded him. அப்போ பிசாசினால் பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய காரியம் என்ன? So what is the matter? A man possessed the devil அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வஸ்திரத்தை அவன் எடுத்து விடுகிறான். and he will remove the dress that is assigned to him. அருமையானவர்களே, நமக்கு கூட ஆண்டவர் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். Dear ones, God has also given spiritual garments to us. ஆண்டவர் நமக்கு 7 விதமான ஆவிக்குரிய வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். God has given 7 different spiritual garments to நம்முடைய us. ஆவிக்குரிய நிலவரத்தின்படி கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வஸ்திரங்களை தருகிறார். According to the status of our spiritual work, God has assigned. நாம் அவைகளை இழந்து போகக்கூடாது. We should never lose that. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. தங்கள் மானம் காக்கப்படத்தக்கதாக தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who preserve, keep their garments well. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இரட்சிப்பாகிய வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள். Preserve the garment, the salvation which God has given you. 6வது பிசாசு பிடித்த மனுஷன் எப்படி இருந்தான்? Sixth man possessed the devil. How was he found? அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்தான். And he was have a sober mind. சுகமாக்கப்பட்ட பிற்பாடு தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்தான். After he got healed, he was sober minded. அதுக்கு முன்னால எப்படி இருந்தான்? Before that, how was he found? அவன் புத்தியற்ற நிலவரத்தில் காணப்பட்டான். And he was not having a clear mind. அருமையானவர்களே, நீங்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்படுங்கள். Dear one, you should also have a right mind. கதரேனுடைய நாட்டிற்கு இயேசு போனார். So Jesus went to the land of அங்கே Galilee. பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் காணப்பட்டான். A man possessed the devil was found. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. His dwelling place was in tombs. அவனை அடக்குவதற்கு ஒருவராலும் கூடாதிருந்தது. None was there to tame him. அவன் இரவும் பகலும் அவன் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பான். Day and night he would scream or cry. கல்லுகளினாலே தன்னுடைய சரீரத்தை அவன் காயப்படுத்திக் கொண்டிருப்பான். He would wound his physical body அவன் with வஸ்திரம் stones. சரிக்காதவனாய் காணப்பட்டான். He was not wearing அவன் clothes. தெளிந்த புத்தி உள்ளாதவனாய் காணப்பட்டான். He was never sober. அருமையானவர்களே, இந்த 6 அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதோ? Do you have all these things in you? எல்லாம் எனக்கு இருக்கு, எனக்கு தெளிந்த புத்தி மட்டும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ? Or you having that I have everything but except this sober mind. பிசாசானவன் உங்களுடைய புத்தியை அந்தகாரப்படுத்தி வச்சிருக்கிறான். And the spirit and the devil has thundered out your mind இந்த darkness. 6 காரியத்துல ஏதாவது ஒன்று உங்களுக்குள் இருக்குமானால் If you have at least one amongst those six, தேவ சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பிசாசு என்னை தொடக்கூடாது, humble yourselves and say, Lord, devil should not இந்த touch me. வல்லமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு சொல்லி Give கேளு. me a deliverance from such powers. You should. ஆண்டவர் நமக்கு ஒரு பூரணமான ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். God is able to give a perfect deliverance. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து Satan, knowing that he has only limited time to யாரை work, விழுங்கலாமோ யாரை வஞ்சிக்கலாமோ என்று போராடுகிற ஒரு காலம். and time whom he might deceive, whom he might இந்த devour. காலத்தில் விழுந்து போகாதிருங்கள். In these days, don't fall. எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு கூட காணப்படுங்கள். Be vigilant, be so careful. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னோடு கூட நீர் பேசும். Lord, help me, speak to me, you say. என்னோடு கூட பிசாசு எந்த விதத்துல போராடிட்டு இருக்கிறான் எனக்கு உணர்த்தும். Lord, just point me how Satan is working in இந்த me. வல்லமைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும் என்று கேளுங்கள். Give me an anointing to just provide such powers in my life. நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்.